வெல்கம் டு மரகதம்ஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கொத்தவரங்காய் பொரியல். கொத்தவரங்காய் 1/4 கிலோ, சின்ன வெங்காயம் ஒரு 10 வெங்காயம், ஒரு 15 பூண்டு, ஓரளவுக்கு மீடியம் சைஸ் பூண்டு, தாளிக்கிறதுக்கு ஏற்ற கொஞ்சம் கடலை பருப்பு எடுத்து வச்சிருக்கேன், 2 பச்சை மிளகாய், ஒரு பிடி, ஒரு கொத்து கருவேப்பிலை. இப்போ வந்து இந்த வெங்காயத்தையும் இந்த பூண்டையும் நம்ம நசுக்கி எடுத்து வச்சுக்கிறோம். வெங்காயத்தையும் பூண்டையும் நல்லா நசுக்கிடலாம். இந்த பொரியல் நல்லா டேஸ்டா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருக்குமா இந்த பொரியல்? ரொம்ப ஒன்றும் சாஃப்டா நசுக்கணும்லாம் இல்லை. இதோ இந்த மாதிரி ஒன்றும் பாதியமா நசுக்கிக்கோங்க. அதே மாதிரி அந்த 15 பூண்டு, இந்த 15 பூண்டு அப்படி நசுக்கும் போது நல்லா எல்லாமே நல்லா நசுக்கிருக்காங்க. முழுசு முழுசா இருக்கக்கூடாது. இந்த 2 பச்சை மிளகாய் இருக்கு பாருங்க, அதையும் சேர்த்து நசுக்கணும். அவ்வளவுதான். இப்ப நம்ம வந்து கல்ல ஓரம் அனுப்பி வச்சிருக்கோம். இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இது நல்லா இருக்குமா. லாஸ்டா நம்ம வந்து கொஞ்சம் பெப்பர் போட்டு இறக்குவேன். தேங்காய் போட மாட்டேன், தேங்காய் போடாத பொரியல் தான் இது. பேன் லைட்டா சூடாயிட்டு இருக்கு. நம்ம வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் வந்து 1.5 ஸ்பூன், அந்த டேபிள் ஸ்பூன்ல 1 ஸ்பூன். இப்போ வந்து கடுகு போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரு சின்ன கரண்டிக்கு 1/4 கரண்டி போட்டிருக்கேன் கடுகு. கடுகு பொரியுதுமா. இப்போ நம்ம வந்து கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் கடுகு நல்லா பொரியட்டும். பொரியாம போட்டீங்கன்னா ஒரு மாதிரி கசக்கும். அதனால நல்லா கடுகு பொரிஞ்சிட்டோம். கடுகு பொரிஞ்சிட்டே இருக்குது. இப்போ நம்ம கடலைப்பருப்பு போட்டுடலாம். கடலைப்பருப்பு போட்டு நல்லா அந்த மாதிரி வதக்கி விட்டுருங்க. லைட்டா அது நிறம் மாறினா போதும். நல்லா நிறம் மாறிடுச்சு, கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ வந்து நம்ம இந்த பூண்டை போட்டுருவோம். வெங்காயம் போடாதீங்க, ஃபர்ஸ்ட் இந்த பூண்டும் பச்சை மிளகாயும் போட்டுருவாங்க. பூண்டு பச்சை மிளகாயும் போட்டு ஒரு நிமிஷம் இதே மாதிரி வதக்குங்க. 1 நிமிஷம் இப்படி வதக்கிட்டு இந்த வெங்காயத்தை போட்டுக்கோங்க. வெங்காயத்தை போட்டு அது ஒரு நிமிஷம். கருவேப்பிலை போட்டுட்டேன். கருவேப்பிலை வெங்காயம் போட்டுட்டு நம்ம அந்த 1 நிமிஷம் வதக்கினோன்னா நம்ம இந்த 1/4 கிலோ காயை போட்டுடலாம். 1/4 கிலோ காயை போட்டுட்டு எல்லாம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கொத்தவரங்காய் வந்து ஒரு சிலர் வந்து லைட்டா தண்ணி ஊற்றி வேக வச்சுட்டு அந்த தண்ணியை வந்து குடிச்சிருவாங்க. சுகருக்குலாம் நல்லது, சுகருக்கு பிபிக்கெல்லாம் நல்லது. குடிங்க, அந்த மாதிரியும் குடிங்க. அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டாலும் நல்லது தான். இப்போ நான் வந்து இந்த மாதிரி வதக்கிட்டு உப்பு போட்டு கொஞ்சம் தண்ணி தெளிச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் வேகிறது. நல்லா இதே கலர்லயே இருக்கும், ஆனா வெந்துடும். போட்டுட்டு நம்ம இப்போ வந்து மஞ்சள் பொடி போட்டுடலாம். ரொம்ப போடாதீங்க, ஒரு பிஞ்சு தான், ஒரே ஒரு பிஞ்சு மஞ்சத்தூள், கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஒரு பிஞ்சு, கால் ஸ்பூன் உப்பு. ஒழுங்கா போடாதுங்க, இன்னும் கால் ஸ்பூன். அது அவ்வளோதான். மொத்தம் சித்திக்கிறேன். அந்த 1/4 ஸ்பூன் தான் கரெக்டாக இருக்கு.
இப்போ நல்லா அந்த உப்பு மஞ்சள் தூள் பெருங்காயத்தூள்லாம் போட்டிருக்கீங்களா, நல்லா ஒரு கலர் கலர். இப்போ நான் ஹையில் வச்சுக்கிட்டே தான் செய்கிறேன். இப்போ மீடியம் ஃப்ளேமில் வைக்கணும். இப்போ நான் ஒரு சின்ன கிளாஸில் அரை கிளாஸ் தண்ணி எடுத்துருக்கேன். அதில் வந்து இப்படி ஒரு காஃபி சும்மா இந்த கைக்கு 2 கை தெளிச்சு விட்டுரும். இப்போ நம்ம வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிடுவோம். இப்போ மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு நம்ம க்ளோஸ் பண்ணுவோம். மூடி போட்டு 10 நிமிஷம் கழிச்சு நம்ம திறந்து பார்க்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து இந்த மூடியை இப்படி ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டுட்டு இப்போ நம்ம எல்லாம் வெந்துருச்சுமா 1/4 ஸ்பூன் பெப்பர் போட்டால் நல்லா டேஸ்டாக இருக்கும். அதனால தான் பெப்பர் போடுவேன் நான். உங்களுக்கு அது வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். கொத்தவரங்காய் பொரியல் சூப்பராக இருக்கும். நல்லா சாதத்துக்கு சப்பாத்திக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இது ரோல் பண்ணி சாப்பிடலாம். இதே மாதிரி செஞ்சு பாருங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.